ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐஷ் வைப்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டுக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம், அன்றைக்கி அந்த டே எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? மம்மி காத்தால ஏஞ்சி ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கோ சாமிக்கு படைக்கிறதுக்கு. ரைஸு, சாம்பார், அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அப்புறமா ஒரு பொரியல், ஸ்வீட் ரைஸு, சுண்டல். ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி தான் மம்மி கம்பேரிட்டிவ்லி பிஃபோர் இயர்ஸ்க்கெல்லாம் செய்யறது பார்த்திங்கன்னா. ஸோ சிஸ்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, ஓன் சிஸ்டர்ஸ். அவங்க 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இயர் வந்து நானும் மம்மி மட்டும்தான். ஸோ நிறைய செய்ய போல் கொஞ்சம் லிமிட்டடாகவே செஞ்சுட்டு சாமிக்கு படிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜை முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நானும் மம்மியும் நல்லா சாப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வந்த டே டியூஸ்டே. ஸோ முருகர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம போகிற டெம்பிள் தான். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஆட்டோ ஏன்னா ஒரு 10 minutes தான் ட்ராவல். ஸோ அங்கே போகலான்ட்டு நானும் மம்மி கிளம்பியாச்சு. ஒரு கடையில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே கேஜிஎஃப்ல இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன்னா. ஸோ இந்த ரோட் சைட் போகும்போது ஒரு 1800 வாட்டி நானும் இதே கதை பேசிடுவேன், மம்மியும் அதே கதை பேசிடுவாங்க, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே பிறந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ வழக்க போல் நாங்கள் 2 பேரும் கதை அடிச்சுனே அந்த பக்கம் நடந்து போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடை பார்த்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு கொஞ்சம் ஹெவி தான். ஸோ எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மோசம்பி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து டெம்பிளுக்கு ஒரு 5 minutes வாக் தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் நடந்து போயிட்டோம். இந்த டெம்பிளுக்கு நாங்கள் வர ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஸோ நான் பொண்ணுலேருந்து இதே ஊர் தான். அண்ட் இந்த டெம்பிள் கூட ரொம்ப பழைய கோவில். மம்மி டாடி கூட வந்து ரொம்ப தூரமான கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. 1 day ட்ராவல்னா கூட பஸ்ஸு ட்ரெயின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. பட் சொந்த ஊர்லேயே இவ்வளோ அழகான முருகர் கோவில் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு கூட தெரியாது. லாஸ்ட் இயர் தான் நானும் மம்மி இந்த டெம்பிளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே துர்கை அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரெடியானது தான். ஆட்டோக்காருக்கு வந்து அவ்வளோவா ரூட்டு சரியாக தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த டெம்பிளுக்கு வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்னன்னே தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக தான் வெளியே எட்டி பார்த்துருந்தோம். எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு வேல் தெரிஞ்சுது. அண்ட் நிறைய பேர் ஜனங்க போயின்னு வந்திருந்தாங்க. சேம் டியூஸ்டே தான். ஸோ அப்போ தான் இங்கே வந்து முருகர் கோயில் இருக்குன்ற விஷயமே தெரிஞ்சு அப்படி வந்து தான் எங்கள் முருகர் எங்களுக்கு வந்து சேர்த்தாரு என்னையும் மம்மியும். அதுக்கப்புறமா வந்து எவ்ரி வீக் இங்கே வந்துட்டு எங்களுக்கு இந்த பிளேஸும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ வந்து ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நானும் மம்மியும் கிளம்பிடுவோம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகல. நானும் மம்மியும் டேரெக்டாக அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு ஆட்டோ பிடிச்சி. ஸோ அந்தோனியார் சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ அதை நிறைவேற்றினா காணிக்கையை செலுத்துறேன்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து வேண்டியிருந்தேன். ஸோ அந்த வேண்டுதல் நடக்கிற அந்த டியூஸ்டேவே நான் வந்து சர்ச்சுக்கு வந்து காணிக்கை செலுத்துவேன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். ஸோ ப்ரேயர் வச்ச மாதிரியே அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுவும் வந்து டியூஸ்டே ஒரு கோஇன்சிடென்ஸாக வந்துடுச்சு. ஸோ டெம்பிளுக்கும் போயிட்டு அதே மாதிரி அந்தோனியார் சர்ச்சுக்கும் போயிட்டு கேண்டில் எல்லாம் வாங்கின்னு பூவெல்லாம் வாங்கின்னு உள்ளே போயிட்டோம். மொத்தம்
8 கேண்டில்ஸ் வாங்கியிருந்தோம். நாங்க போனது என்னவோ 2 பேர் தான். பட் எங்க 2 பேருக்கு, அப்புறமா 2 அக்காங்களுக்கு, 2 அண்ணாங்களுக்கு, பாப்பாக்கு, டாடி எங்க கூட இல்லனாலும் அவர் எப்பவுமே எங்க கூட இருக்கிற மாரி தான். ஸோ அவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து 8 கேண்டில்ஸ் வாங்கிட்டு, எல்லாமே வச்சுட்டு, நல்லா ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு, பக்கத்திலேயே மாதாது சுர்பம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சுர்பம் மம்மிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே ப்ரேயர் பண்ணால் வந்து எது ஒன்றுமே நடக்கும்னு சொல்லிட்டு மம்மிக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கை. ஸோ லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் ஒரு ப்ரேயர் வச்சாங்க. அது நடந்தது. ஸோ அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணோம். அங்கேயும் உட்காந்துருந்த ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே ஆயிடுச்சு. தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசணும் உட்காந்துருந்தோம். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஒரு ரோஸ்டே எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நானும் மம்மியை வந்து கிளம்பி இப்போ பீஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போயாச்சு. ஸோ எங்கள் தமிழ் நியூ இயர் பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொம்ப ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாவே போச்சு. டெம்பிளுக்கும் போனோம், சர்ச்சுக்கும் போனோம். ஸோ உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.